யார் வைத்தது? இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சொந்தமா? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் இது ஆதி திராவிடர் என்ற பேர் சொந்தமா? ஒட்டுமொத்த திராவிடருக்கான ஆதி திராவிடர், ஆதி தமிழர்னு வைக்கிறோம். அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்குமா ஆதி தமிழர்னா? திராவிடனோ தமிழனோ எப்படி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் சொந்தம்? அப்புறம் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எத்தனை முன்னேற்ற திராவிடம் வந்துருச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில்? எத்தனை திராவிடம் புதுதாக? ஏன் திராவிட மாடல்ன்றீங்களே? அது கொஞ்ச காலம் போனால் ஆதி திராவிட மாடல் தானே. ஒருவேளை கலைஞர் காலத்தில் பேசப்பட்ட திராவிட மாடல், நம்முடைய முதல்வர் காலத்தில் பேசப்படுகிற திராவிட மாடல், நாளைக்கு உதயநிதி காலத்துக்கு வந்தால் ஆதி திராவிடர் மாடல் ஆகிடாது? ஏன்னா ஆதினா பழசுன்னு தானே அர்த்தம், வேற என்ன அர்த்தம்? முன்னோடி, முந்தையது, முற்பட்டது, பழையது, அப்படி தானே பொருள். இலக்கணத்தில் அப்படி தானே இருக்கு. ஏன் இந்த பெயர் மாற்ற எதுக்காக வைக்கிறீங்க? யாரை திருப்திப்படுத்த, யாரை மகிழ்விக்க, யாருக்காக? ஒட்டுமொத்த தலித் சமுதாயத்தை பிரித்தாளுவதற்காக. இதானே இதில் புரிந்து கிடக்கிற பின்னணியும் உண்மையும். ஆதி திராவிடர் என்ற பெயர் பொது பெயர் அல்ல. அதைத்தானே நீங்கள் சொல்ல வரீங்க. இதை விவாதித்து சட்டமன்றத்தில் விவாதிச்சிங்களா? மக்கள் மன்றத்தில் விவாதிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. சட்டமன்றத்தில் விவாதிச்சிங்களா? ஏன் இந்த முடிவு எடுக்கிறீங்க? அப்போது எங்களுக்கெல்லாம் கேள்வி என்னென்னா, சிம்பிளாக கேட்டால், இங்கே இருக்கிற திராவிடம்ன்றது உங்களுக்கு கசக்குது, உங்கள் கிட்ட இருக்கிற திராவிடமெல்லாம் உங்களுக்கு இனிக்குதா? உங்கள் கட்சியில் இருக்குது, உங்கள் லட்சியத்தில் இருக்குது, உங்கள் கட்சியில் இருக்குது, உங்கள் லட்சியத்தில் நீங்கள் திராவிட மாடலுங்கிறீங்க, கட்சியிலையும் திராவிடம் இருக்குது. அங்கே இருக்கிற திராவிடம் மட்டும் இனிக்குது, ஆதி திராவிடன்றது மட்டும் கசக்குதா? இப்படி தானே நான் கேட்க தோணுது, இப்படி தானே நாங்கள் நினைக்க தோணுது, இப்படி தானே நாங்கள் சிந்திக்க தோணுது. ஏன் இது யார் கேட்டாங்க? இப்போ அவசரமாக தமிழ்நாடு முழுதும் ஆதி திராவிடர் நலப்பள்ளி, சமூக நீதி பள்ளி, எவ்வளோ இதனால சிக்கல் வரும். இந்த பழனிசாமி படிக்கிறப்போ ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் படிச்சிருப்பார், நாளைக்கு இவர் புள்ள படிக்கிறப்போ சமூக நீதி பள்ளின்னு சர்டிஃபிகேட் இருக்கும். இருக்குமா இல்லையா? ஆதி திராவிடர் தெருன்ற பேரெலாம் கூட மாற்றுறீங்க, ஆதி திராவிடர் குடியிருப்புன்ற பேரெலாம் கூட மாற்றுறீங்க. நான் கேட்குறேன், எதுக்கு நீங்கள் தினம் நம்முடைய முதலமைச்சரை, நான் இதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக எழுப்புகிற கேள்வி அல்ல. இதுக்கு எல்லாமே கொள்கை வெடி கேள்விகள். நீங்கள் உங்கள் கோபாலபுரத்துலேருந்து குளத்தூர் போகிறப்போ குறைஞ்சபட்சம் ஏதாவது வழியில் வண்ணாரப்பேட்டையை தள்ளி தானே போவீங்க. வண்ணாரப்பேட்டைன்றது சாதி பேருன்னு தெரியாதா? சாதி பேர் எடுத்துடுறோம். ஆமாம்மா, எனக்கும் அதில் இது சாதி பேர் நாங்கள் ஒத்துக்கிறது இல்லை. பிரிட்டிஷ் காலத்தில் இந்த ஆதி திராவிடன்ற பெயர் சட்டப்பூர்வமான போனபோது இது ஒரு பொது பெயர், 75 சாதிக்கு சேர்ந்த ஒரு பொது பெயர், ஒரு சாதிக்கு இல்லை. இது ஒரு பொது பெயர். அவங்க தானே இதை சட்டப்பூர்வமாக்கினாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தில். அவங்களும் கூட சாதாரணமாக்கினாங்க. சட்டமன்றத்தில் விவாதித்து, மேலவையில் விவாதித்து, நாடாளுமன்றத்தில் விவாதித்து, பல விவாதங்களுக்கு பிறகு பல தலைவர்கள் எல்லாம் அழைத்து பேசி அப்புறம் தானே வச்சாங்க. அன்றைக்கி எல்சி குருசாமி ஆதரிக்கலையா? அன்றைக்கி இதிலிருந்து திருச்சி வீராசாமி ஆதரிக்கலையா? நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டுமா பேசினாங்க? என்னங்க? சரி, இது நான் முடிச்சுக்கிறேன், சொல்லுங்கள். திருமாவளவன் பேர் மாற்றணும்னு அவர் விரும்புகிறாரா இல்லை மறுக்கிறாரா? இல்லை எனக்கு தெரியல. இல்லை, அவர் சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த இது வச்சுருக்காங்களான்னு கேட்குறேன். அவரை சந்தோஷப்படுத்தணுன்னு எனக்கு புரியல. இது ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்ச மறைந்திருக்கிற உண்மை, இந்த சமூகத்தை தமிழகத்தில் கூறு போடுவது.
ஏற்கனவே கலைஞர் அரசு செய்தது. அவர்களுக்கு இல்லாத ஒரு உரிமையை அவர்களே எடுத்துக்கொண்டு உள்ளிட ஒதுக்கீடு தந்தார்கள். உள்ளிட ஒதுக்கீடு என்று பிரித்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய பட்டியலில் ஒரு சாதியை சேர்க்க முடியாத ஒருவருக்கு அதை பிரிப்பதற்கு எங்கிருந்து அதிகாரம் வருகிறது? தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலில் ஒரு சாதியை சேர்க்க முடியாத ஒருவருக்கு அதை பிரிப்பதற்கு எங்கிருந்து அதிகாரம் வருகிறது? எப்படி நீங்களே எடுத்துக்கிட்டீங்க? எப்படி எடுத்துக்கிட்டீங்க? உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தோற்று போன வழக்கு, அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நினச்சி அப்படி ஒரு திட்டத்தை போட்டு நீங்கள் உருவாக்குனீங்க. இதில் மற்றதுக்கெல்லாம் இந்த பிடிவாதத்தை எல்லாம் அவருடைய வளர்ச்சியில் காட்டினீங்களா? இப்போ கூட மகளிர் உதவித்தொகை 5000 கொடுக்குறீங்க. இதில் ஒரு நான் எழுப்பலை. இதில் ஒரு குற்றச்சாட்டு பரவலாக உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் எழுப்பினார்கள். அந்த ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய நன்றி. அவர்கள் தான் எழுப்பினார்கள். என்ன எழுப்பினார்கள்? இதில் வந்து ஆதி திராவிட மக்களுக்கான தொகை அந்த பட்டியலிலிருந்து மடைமாற்றம் செய்து பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது, அதை இதில் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு சில நாட்களில் ஒரு அறிக்கை வந்தது, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் அப்படி பிரிக்கலைன்னு. நான் இதில் ரொம்ப அனுபவமே இல்லாதவன் கூட வச்சுங்க, அனுபவமே இல்லாதவன் அப்படின்னு கூட என்னை ஆட்சியாளர்கள் கருத்துட்டோம். அப்புறம் இதை சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்களே, மகளிர் உதவித்தொகை எப்படி வழங்கப்படுகிறது தெரியுமா? பொதுப்பட்டியல், ஆதி திராவிடர் பட்டியல், பழங்குடியினர் பட்டியல், தாழ்த்தப்பட்டோர் பட்டியல், பழங்குடியினர். ஏன் இதை 3 மட்டும் பிரிச்சிங்க? இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் எங்கே போனாங்க? அவங்க உங்களுக்கு நினைவு வரலையா? அப்போது இந்த 3 தலைப்பில் மட்டும்தான் நாங்கள் பிரிச்சிருக்கோம். ஏன் அதெல்லாம் சேர்க்கலை? பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொது பிரிவு, தாழ்த்தப்பட்டோர் பிரிவு, பழங்குடியினர் பிரிவு என்று பிரிவு வாரியாக இந்த மகளிர் தொகை வழங்கப்படுகிறது. சரி, உங்கள் கணக்கில் பண்ணால் நான் பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் எங்கே போகணுன்னு கேட்குறேன். சரி, அந்த கேள்வி கூட வேணாம். 2வது கேள்வி கேட்குறேன். பொதுப்பட்டியல்ன்றீங்களே, அந்த பொதுப்பட்டியலில் தாழ்த்தப்பட்டவர்களும் பழங்குடியினர் அடங்கலையா? அவங்க பொது இல்லையா? அடங்கலை. பொதுனா என்னன்னு கேட்குறேன். பொதுப்பட்டியல், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், இப்படி 3 பிரிவில் பிரிச்சிருக்கோன்றீங்களே. அப்போ தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் பொதுவில் வரமாட்டாங்களா? நீங்கள் சொன்னால் அது தீண்டாமை குற்றம் ஆகாதா? இப்படி நீங்கள் சொன்னால் அதுவே தீண்டாமை குற்றமாகுமா இல்லையா? அவங்க பொதுப்பட்டியலில் இல்லைன்னு. சரி, நிர்வாக ரீதியாக தான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நிர்வாக ரீதியாக வெள்ளை அறிக்கை கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க, ஒரு ஒயிட் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, எங்கிருந்து பெறப்பட்ட நிதின்னு. சரி, எஸ்சிபி இருக்குதா இல்லையா? நீங்கள் எஸ்சிபியை செயல்படுத்துறீங்களா இல்லையா? எஸ்சிபினா ஸ்பெஷல் காம்பனண்ட் பிளான், சிறப்பு உட்கூறு திட்டம். இந்த எஸ்சிபியை நீங்கள் செயல்படுத்துறீங்களா இல்லையா? எஸ்சிபியில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? அந்த வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்கள் இப்படி ஒரு கணக்கு எடுத்துட்டா, நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் இப்படி ஒரு கணக்கு எடுத்துட்டா, இப்போ நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோமே, இந்த சாலை போட்டதில் கூட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பல பேர் வந்து சாலையில் நடந்து போக மாட்டாங்க, காரில் கூட போவாங்க. நடந்து போகிற இல்லை சைக்கிளில் போகிற யாராக இருப்பான், அவன் கூட தான் பயன்படுவான். அவனுக்கு தான் இந்த சாலை பயன்படுது. இந்த திட்டத்தில் அவங்களுக்கு பணம் போகுது சொல்லுவீங்களா? இந்த சாலையை அது பொது, அதுதான் பொது. நீ எத்தனை பேருக்கு கிராமத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட குடியிருப்புக்கு சாலை போட்ட? அதுதான் ஸ்பெஷல் காம்பனண்ட் பிளான், சிறப்பு உட்கூறு திட்டம். நீங்கள் சொல்லக்கூடிய